Sorry, ma'am. Okay. So, number two type of general category அப்படிங்கறத பார்த்தோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா first one value types அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இன்னொன்னு வந்து reference types அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஜெனரலி பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ற C++, ஜாவால பாத்தீங்கன்னா ஜஸ்ட் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, இன்டிஜர் யூஸ் பண்ணுவோம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி கேரக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, கீவேர்ட்ஸு, இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், லாங்கு, அண்ட் தென் ஸ்ட்ரிங்கு, கேர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜஸ்ட் கீவேர்ட்ஸாக அதை வச்சிருப்பாங்க. ஸோ சேம் கேரக்டராக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா C++ல யூஸ் பண்ணுவோம். அதே பேசிக் தான் ஜாவாவில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் எந்த ஒரு இதுவுமே சேஞ்சஸ் நடக்காது. இது எல்லாமே பேசிக் கீவேர்ட்ஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜெனரல் கேட்டகரி ஆஃப் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ டைப்ஸ்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் டைப்ஸ்க்கு அனதர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் டைப்ஸோட மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் எ ரெஃபரன்ஸ் ஆர் வேல்யூ ஆஃப் மெமரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் மெமரி அட்ரஸ் எங்க அலோகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து செல்ஃப் டிஸ்கிரைபிங் டைப்ஸ் ஆர் பாயிண்டர் டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்டர்ஃபேஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரெஃபரன்ஸ் டைப்ஸ்னா எங்க உங்களுக்கு அலோகேட் ஆகும், இட் இஸ் எ மெமரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஜஸ்ட் நீங்க வேல்யூஸ் டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா அதை வந்து ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்னா நம்ம வந்து டேட்டா செட்டர்ல யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அதோட டூ டைப்ஸ் ஆஃப் புஷ் அண்ட் பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த கான்செப்ட் தான் ஸ்டாக்ங்கிறது வந்து எதுல யூஸ் பண்றாங்க, வேல்யூ டைப்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் ரெஃபரன்ஸ் டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹீப் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஹீப்பிங்ல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு, பாயிண்டர் டைப்ஸ் இருக்கும், இல்லைன்னா இன்டர்ஃபேஸ் டைப்ஸ் இருக்கும். ஸோ இங்க வேல்யூ டைப்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக்லி ஃபார் எக்ஸாம்பிள் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டேட்டா டைப்ஸ்னா என்ன இருக்கு, ஸோ டேட்டா டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த பேசிக் டேட்டா டைப் C# பாருங்க என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, வேல்யூ டேட்டா டைப்ஸ் இருக்கு, பாயிண்டர் டேட்டா டைப்ஸ் இருக்கு, அண்ட் தென் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வேல்யூஸ் டேட்டா டைப்ஸ்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஹீப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு இருக்கு, யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ்னா இன்டிஜர், பூலியன், ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ்ங்கிறது வந்து எனுமரேஷன் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர். ஸோ எனுமரேஷன் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ அதே பாயிண்டர் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ். ஸோ இதில் டூ கேட்டகரிஸ். ஸோ வாட் ஆர் த டூ கேட்டகரிஸ், த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இருக்கு அண்ட் தென் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. இது வந்து ரெஃபரன்ஸ் பேஸ்டு டேட்டா டைப்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு இந்த டேட்டா டைப்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு எது கேட்பாங்கன்னா 2 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ்ல கம்பல்சரி ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 2 மார்க் ஆர் 5 மார்க்ஸ்ல உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேட்டா டைப்ஸை பற்றி கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ வித் இந்த ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ வேல்யூ டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு, ஷார்ட்டு, இன்ட்டு, கேரு, ஃப்ளோட்டு, டபுள், எக்ஸெட்ரா. ஸோ இந்த வேல்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸில் பாருங்க ஸ்ட்ரிங்கு, கிளாஸ், ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு, ஆப்ஜெக்ட், கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ பாயிண்டர்ல மோஸ்ட் ப்ராபப்ளி பாயிண்டர். ஸோ பாயிண்டர்னாலே நமக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் ஆம்பர்சன்ட் சிம்பிள். ஓகே, ஸோ இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணாலே அது பாயிண்டர் கான்செப்டாக தான் அதை டிக்ளேர் பண்ணுவோம்.
ஓகே. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பூலியன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா 1 or 0. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுப்போம் இல்லையா, மேல் ஆர் ஃபீமேல் ஏதாச்சும் நம்ம ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ண முடியும், பூலியன் டைப். அண்ட் தென் டபுள் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்யூ டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைட்டு, கேரு, டேட் அண்ட் டைமு, டெசிமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட் 16 அப்படிங்கிற இது யூஸ் பண்ணுவோம். இன்ட் 16, இன்ட் 32, இன்ட் 64 இருக்கு, எஸ் பைட் இருக்கு, அடுத்து சிங்கிள் இருக்கு, டைம் ஸ்பேன் இருக்கு. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா இந்த ரூட் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ங்கிறது வந்து ஜஸ்ட் கீவேர்ட். ஸோ அதில் யூஸ் பண்ணுற இந்த நேம் ஸ்பேஸ் அப்படின்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த நேம் ஸ்பேஸில் ரெஃபர்டு பண்ணது தான் இந்த .NET primitive data types. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ். இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஆப்ஜெக்ட் சொல்லியிருந்தாங்க, ஸ்ட்ரிங் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ். இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ்ங்கிறது வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க, ஹீப் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் தான் அலோகேட் ஆகும். ஸோ இந்த ஹீப்ல பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிடிஎஸ் டேட்டா டைப் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் டைப் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த காமன் டைப் ஸ்பெசிஃபிகேஷனில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் சிஸ்டம் டாட் பைட். இந்த டாட் வருது இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஹெரிட்டன்ட், அந்த சிஸ்டம்லேருந்து ஜஸ்ட் ஒரு இன்ஹெரிட் பண்ணுறது தான். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் இன்ட் 16. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் 32. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் 62 இன்ட் 62 அப்படிங்கிற கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ பைட்டுன்னு யூஸ் பண்ணீங்கன்னா ஷீஷார்ட்ல கீவேர்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட், அன்சைன்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க C++ல. ஸோ இதே வந்து ஜஸ்ட் சிஸ்டம் டாட் இன்ட் டாட் 16 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிஸ்டம் டாட் இன்ட் 32 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம்னா அது இன்டிஜர். அதோட கீவேர்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட் ஆர் லாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்டிஜர்ங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஹோல் நம்பர் வேல்யூ. ஸோ ஹோல் நம்பர் வேல்யூனா நீங்கள் என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு 4 டிஜிட் நம்பர் இல்லை ஒரு 5 டிஜிட் நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், ஒரு ஹோல் வேல்யூ நம்பர். இதே லாங்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் கூட நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த சிடிஎஸ் டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா C#ஓட வேரியபிள்ஸ். ஸோ ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது C#ஓட டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ ஹவு டு declare the variable in C. It is value can be changed and it can be reused many times. Okay, your usage on the just for memory location, store data, so value change பண்ணலாம், அதே மாதிரி reused many times. Okay, it is way to represent memory location through symbol so that it can be easily identified அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளோட டைப் வந்து எப்படி இருக்கும், டெசிமல் டைப்னா டெசிமல், பூலியன் டைப்ஸ்ங்கிறது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ, இன்டெக்ரல் டைப் இன்ட்டு, கேரு, பைட்டு, ஷார்ட்டு, லாங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டேட்டா டைப்ஸாக தான் நம்ம வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ எந்த ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும்னா ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறீங்க, ஸ்ட்ரிங்ல பண்ண போறீங்களா, கேர்ல பண்ண போறீங்களா, இல்லை டபுள்ல பண்ண போறீங்களா, ஸோ நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங்க்கு யூஸ் பண்ண போறீங்களோ அதில் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்க வேண்டியது. ஸோ அதோட சின்டாக்ஸ் தான் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்
I, j அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டிஜர் வேரியபிள், டபுள் வேரியபிள், float variable, and then character variable. Okay. So இதோட rules and regulation என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, a variable can have alpha beta இருக்கணும், digit and underscore யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா a variable can start with alpha beta, first character எப்போதுமே alpha beta தான் இருக்கணும், and then underscore only. Okay. It cannot start with digit. நீங்க numeric digitல வேரியபிள் வந்து ஜஸ்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்போதுமே ஒரு ஆல்பாபெட்டிக் கேரக்டரா தான் இருக்க முடியும். ஓகே. ஸோ நோ ஒயிட் ஸ்பேஸ். ஸோ எப்போதுமே உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணக்கூடாது மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரியேட் பண்ணுற வேரியபிள் டைப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பேக் எண்டில் கொடுக்குற டேட்டா பேஸோட நேமாக இருக்கட்டும், இல்லைன்னா டேபிள் நேமாக இருக்கட்டும், எங்கே இது பண்ணாலும் ஒரு ஃபோர் டிஜிட் 4 கேரக்டர்ல இருக்கிற மாதிரி ஒரு நேம் தான் நீங்க ஜஸ்ட் அலோகேட் பண்ற மாதிரி இருக்கும் வித்தவுட் ஸ்பேஸ். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் a variable name must not be any reserved word or keywords. ஸோ நீங்க கிரியேட் பண்ற அந்த வேரியபிள்ங்கிறது வந்து ரிசர்வ்டு வேர்டா இருக்கிறதுக்கு நெசசரி தேவையில்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேர், ஃப்ளோட் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே யூசர் டிஃபைன்டு தான், எப்படி வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ A1 ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏபிசி ஃப்ளோட் XYZ அப்படின்னு கூட நீங்கள் அதில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த C++, இந்த காமன் டேட்டா டைப்ஸில் இருக்கிற அதே சேம் கேட்டகரி தான். அதோட ரேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இன்டிஜர்னா 64,678 அப்படிங்கிற அந்த ரேஞ்சஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரம் டு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் இன் C#. ஸோ இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் இன் C# பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 3 categories. ஸோ வாட் ஆர் த 3 categories அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the first one is class level scope, second one பார்த்தீங்கன்னா method level scope, third one is block level scope. So first one is scope level of class level scopeங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, for example, so இங்க ஒரு 4 statement கொடுத்திருக்காங்க. The first statement is declaring the variable in the class but outside any method can be directed accessed anywhere in the class. So classனாலே நமக்கு main classனாலே நமக்கு என்ன சொல்லிருப்பாங்க, so parenthesesனா just class name நம்ம டிஃபைன் பண்ணுவோம், அதுல இருக்கிற இந்த parentheses, opening parentheses and then ending parentheses இருக்கும். ஸோ அதுல தான் இந்த ஸ்கோப் ஆஃப் கிளாஸ் லெவல் ஸ்கோப் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்றாங்க. ஸோ எனி அவுட் சைட் ஆஃப் எனி மெத்தட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் லெவல் ஸ்கோப்டு வேரியபிள் கேன் பி ஆக்சஸ்டு பை நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபையர். ஆக்சஸ் மாடிஃபையர்னா என்னது, நமக்கு நம்ம யூஸ் பண்ற பிரைவேட்டு, பப்ளிக், ப்ரொடக்டடு, ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் ஆஃப் கிளாஸ் லெவல் வேரியபிள்ங்கிறது வந்து டஸ் நாட் அஃபெக்டட் தயர் ஸ்கோப் வித்தின் எ கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெம்பர் வேரியபிள் கேன் ஆல்சோ பி ஆக்சஸ்டு outside the class by using the access modifier. So outside the classes may be used in access modifier. நம்ம private, public, product அப்படிங்கறத அந்த கான்செப்ட் ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெத்தட் லெவல் ஸ்கோப். ஸோ மெத்தட் லெவல் ஸ்கோப்ல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, the variable that are declared inside the method. So inside the method and then pathina they are not accessible outside the method. Inside the method li நம்ம வந்து அத
யூஸ் பண்ண முடியும். There are not accessible for outside the method. Okay, so அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் லோக்கல் வேரியபிளா தான் ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து ஜஸ்ட் கம்பல் டைம் எரர்ல ஜஸ்ட் மேபி டிக்ளேர்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல் ஸ்கோப். ஸோ இந்த பிளாக் லெவல் ஸ்கோப்போட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் வேரியபிள் ஆர் ஜென்ரலி டிக்ளேர்டு இன்சைட் தி ஃபார் வைல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணுற இந்த லூப் கான்செப்ட்ஸில் யூஸ் பண்ணுற ஃபார் வைல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் இந்த பிளாக் லெவல் ஸ்கோப்புங்கிறது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் வேரியபிள் ஆர் also termed as a loop variable or statement variable. It is limited the scope up to the body of the statement in the declared. Okay, so black level declare scope ங்கிறது வந்து just நம்ம loop structures, conditional structures தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். So there are three type of scope of variables in C#. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா என்னென்ன இருக்குது, பப்ளிக்கு, ப்ரொடக்டட், இன்டர்னல், ப்ரொடக்டட் இன்டர்னல், ப்ரைவேட்டு, ப்ரைவேட் ப்ரொடக்டட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்வியூ ஆஃப் C# ப்ரோக்ராமிங், இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் C# ப்ரோக்ராமிங். ஸோ இந்த C# ப்ரோக்ராமிங்கோட இந்த CLRனா என்ன, CTSனா என்ன, CLSனா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம அதோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் இருக்கிற ஜஸ்ட் இந்த 2 டைப் ஆஃப் கேட்டகரி. ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வேரியபிள் கேட்டகரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கேட்டகரி ஒன்று இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேல்யூ கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் தென் ஜஸ்ட் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதில் எப்படி என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டிஸ்கஷனோட பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கு, ஸோ இந்த பேசிக் திங். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு, இது எல்லாமே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லூப் ஸ்டேட்மெண்ட், வைல், டு வைல். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ள நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதோட so most probably the next one is control statements.
ஸோ டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்கிற சேம் எக்ஸாம்பிள் தான். ஷேர் பண்றாங்க. So conditional statements la pathina there are two types of category irukku. The first category pathina branches and then looping appdi solluvaanga. So branches naale ungalku just another if statements. Okay, so branches la pathina if statement if else irukku and then switch statement. Okay, so idoda basic concepts enna appdi pathina the same syntax of C and C++ and Java. Okay, so condition test condition இருக்கும் true or false அப்படிங்கிறது. இப்பல நீங்க condition statement கொடுப்பீங்க. statement true ஆ இருந்துச்சுன்னா so first block எடுக்கும். அப்படி இல்லைன்னா just else spotல இருக்கிற அந்த false statement எடுத்து just print பண்ணும். ஓகே, ஸோ இதுல கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. if statements, if else statement, nested if, ஓகே, else if statements. ஸோ இதுல நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ இதுல ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஜஸ்ட் நீங்க சின்டாக்ஸ் எடுத்துட்டு நார்மல் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க C# யூஸ் பண்றதுனால கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இப்போ சில வந்து printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா C++ல C out அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஜாவால பார்த்தீங்கன்னா system.out.println அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா console.writeLine அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். C#ல நம்ம யூஸ் பண்ற print line மெத்தட் என்னது console.writeLine. console.writeLineங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். there are three type of ப்ரோக்ராமிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கன்சோல் அப்ளிகேஷன், விண்டோஸ் அப்ளிகேஷன் அண்ட் தென் வெப் அப்ளிகேஷன். கன்சோல் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றதுக்கு கன்சோல் டாட் ரைட் லைன் ஆர் ரீட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கிளாஸ் இஸ் ஏ கீவேர்டு. இஃப் டெமோங்கிறது வந்து ஜஸ்ட் யூசர் டிஃபைன்டு கிளாஸோட நேமு. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ இதுதான் மெயின் மெத்தட், மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூஸ் பண்ற சில யூஸ் பண்ணீங்கன்னா வாய்ட் மெயின் போடுவீங்க இல்லையா. வாய்ட் மெயின் ஃபர்ஸ்ட் ஒருத்தன ஹெடர் ஃபைல் போடுவீங்க, வாய்ட் மெயின் போட்டுட்டு பேரந்தீசஸ், அடுத்தது டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் C++ அந்த சேம் கான்செப்ட். ஸோ சிலங்கிறது வந்து ஜஸ்ட் டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவாங்க. C++ங்கிறது வந்து பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஜாவாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி C அண்ட் C++ ஊப்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டம் அப் அப்ரோச் தான் ஜாவாவும். ஓகே, மெயின் கிளாஸ் நம்ம பாட்டம்ல தான் ஜஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இங்கே கிளாஸுங்கிறது வந்து கீவேர்டு. இங்கே கொடுத்துருக்கிற இஃப் டெமோங்கிறது வந்து ஜஸ்ட் ஃபார் யூசர் டிஃபைன்டு நேம், கிளாஸோட நேமு. ஸோ நம்ம இங்கே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ங்கிறது வந்து நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம்ல நம்பர் ஆஃப் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருப்போம்.
ஸோ அதில் யூஸ் பண்ணுற மெயின் கிளாஸ் நேம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற if demo அப்படிங்கிறது தான் மெயின் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே int ab அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க இன்டிஜர் வேரியபிளில். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்க, console.writeLine. ஸோ enter 2 number அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம ரீட் பண்ணுறாங்க பாருங்க, எப்படி இன்புட்டை கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா a = int parse அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ட்ங்கிறது வந்து என்னது, இன்டிஜர் வேல்யூ. ஸோ டாட் பார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, PARSE. ஸோ இதுவும் கீவேர்டு தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, console.readLine. அங்கே ரைட் லைன் கொடுக்கறது வந்து ஜஸ்ட் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு, ரீட் லைன்ங்கிறது வந்து ஜஸ்ட் இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, b = int.parse அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் அது வந்து console.readLine. 2 இன்புட்டை கெட் பண்ணுறாங்க, 2 வேல்யூ கெட் பண்ணிட்டு ஸோ கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் அப்படிங்கிறத ஜஸ்ட் இஃப் கண்டிஷனில் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இஃப் கண்டிஷன்ங்கிறது வந்து இங்கே ஸோ சேம் லைன்லேயே பிரிண்ட் ஆயிருக்கு. இது இருக்கு பாருங்க, இஃப் கண்டிஷன் a less than or b அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸோ console.writeLine. ஸோ a is greater, ஸோ அப்படி இல்லைன்னா b is greater அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. condition 1, condition 2. ஓகே, and then both are equal அப்படின்னு இருந்துச்சுன்னா else பார்ட்ல வந்துடுது. ஓகே, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் 2 நம்பர்ஸ் வந்து கிரேட்டர் ஆர் அப்படிங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காக உள்ள ப்ரோக்ராமிங் கோட். ஓகே, இஃப் கண்டிஷனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம கேஸ் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல ஜஸ்ட் 2 லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ்ல வந்து ஸ்விட்ச்ங்கிறது வந்து ஜஸ்ட் கீவேர்ட் அண்ட் தென் எக்ஸ்பிரஷன் அண்ட் தென் கேஸுங்கிறது கீவேர்ட். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸ் 1ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் தென் பிரேக் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த 1 டைப் ஆஃப் பிளாக் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிரேக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரேக். ஓகே, டிஃபால்ட்லையும் அது சேம் இதுதான் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம எப்படி சார் நம்ம ஹெடர் ஃபைல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே உங்களுக்கு .NET ஃப்ரேம் ஒர்க்கில் ஆட்டோமேட்டிக்காகவே ஜஸ்ட் ஒரு ஹெடர் ஃபைல், அதாவது சிஸ்டம் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு அதில் கிரியேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூசிங் இஸ் த கீவேர்ட், நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. யூசிங்கிறது வந்து கீவேர்டு, அதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி நம்ம C and C++ hash include stdio.h அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெடர் ஃபைலில் இருக்கிற printf, scanf யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான யூசேஜ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்குலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் system.collection.generic அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே யூசிங் system.ங்கிறது வந்து ஹெடர் ஃபைல் மாதிரி அந்தந்த இதில் வந்து இன்கிரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நேம் ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணுற நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஸ்விட்ச் டெமோ அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் கிளாஸோட நேமு, சிஹெச்ங்கிறது வந்து ஒரு இன்டிஜர், ஸோ கெட் டேட்டாங்கிறது வந்து ஜஸ்ட் மெத்தட். ஓகே, பப்ளிக் வாய்டு, ஸோ பப்ளிக்ங்கிறது வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க, வாய்டுங்கிறது வந்து டஸ் நாட் எனி ரிட்டர்ன் வேல்யூ, கெட் டேட்டாங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஒரு மெத்தட் ஃபங்க்ஷனில் ஸோ console.writeLine சூஸ் ஃபார் தி ஃபாலோயிங் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் எப்படி நம்ம ஸ்விட்ச் கேஸில் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இன்புட் நம்ம கெட் பண்ணணும். CH = int parse console.readLine. ஸோ அந்த ரீட் லைன் கெட் பண்ணுறதுக்கு கேஸ் 1ஆ கேஸ் 2ஆ அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரீட் லைன் நம்ம பண்ணுறோம். ஸோ ஸ்விட்ச் கேஸில் இந்த சிஹெச்ங்கிறது தான் இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கேஸ் 1 பாருங்க, ஜஸ்ட் ரெட்
யூ சூஸ் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஓகே, கேஸ் 1 ஸ்டேட்மெண்ட்ங்கிறது வந்து ரெட், கேஸ் 2 ஸ்டேட்மெண்ட் இஸ் கிரீன். ஓகே, கேஸ் 3 ஸ்டேட்மெண்ட் இஸ் பிங்க் அண்ட் தென் டிஃபால்ட் ஃபைனலைஸ். ஸோ நம்ம எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம்னா யூ cannot choose கரெக்ட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற கேஸ் 1, கேஸ் 3, கேஸ் 3 வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். கேஸ் 4 நீங்கள் 4ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ யூ cannot choose கரெக்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஸோ இது வந்து எப்படி நமக்கு மெயின் கிளாஸில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்குள்ளே தான் நம்ம மெத்தடை கால் பண்ண முடியும். ஸோ அந்த மெத்தடை எப்படி நம்ம கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேமில் தான் நம்ம மெத்தடை ஜஸ்ட் நம்ம இங்கே கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டெமோ ஆப்ஜெக்ட், சாரி ஸ்விட்ச் டெமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாஸோட நேமு ஸ்விட்ச் டெமோ அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பேஸ் விடலை. ஓகே, ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக்கு ஸ்விட்ச் டெமோ ஸ்பேஸ் விட்டு ஓபிஜே. ஓபிஜேங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூங்கிறது வந்து ஜஸ்ட் கீவேர்ட், இட் இஸ் ஏ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஸ்விட்ச் டெமோ. ஸோ கிளாஸ்ல தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும், அந்த ஆப்ஜெக்ட்ல தான் மெத்தடை நம்ம கால் பண்ண முடியும். ஓகே, எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் எப்படி இருக்கும், நமக்கு ஒரு கிளாஸ்ல தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட்ல தான் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். இந்த ப்ரோக்ராமிங் பார்த்தாலே ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ console.readline சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் கோடிங்கு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷனோட பார்க்கலாம். அப்போதான் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ட்ராக்டோட இந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் டெமோன்ஸ்ட்ரேஷன். ஸோ ஜஸ்ட் அந்த விஷுவல் ஸ்டுடியோ 2012 or 10ல் எப்படி சார் ஒரு ப்ரோக்ராம் கன்சோல் அப்ளிகேஷன்ல பண்றது, விண்டோஸ் அப்ளிகேஷன்ல பண்றது, அண்ட் தென் வெப் அப்ளிகேஷன் எப்படி பண்றது வித் ASP.NET வித் C# கோடிங். ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் லூப்ஸ். ஸோ இது ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம பிரான்ச் லூப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் லூப்ஸ். ஸோ கண்டிஷனல் லூப்ஸில் மோஸ்ட் ப்ராபப்லி ஃபார் லூப் இருக்கும், வைல் லூப்ஸ் இருக்கும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ வைல் இருக்கும், அடுத்தது ஃபார் ஈச் லூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் லூப்ங்கிறது வந்து தேர் ஆர் 3 கேட்டகரி. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் அண்ட் தென் டெஸ்ட் கண்டிஷன் அண்ட் தென் இட்ரேஷன். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது தான் ஜஸ்ட் இந்த ஃபார் லூப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ வைல் லூப்புங்கிறது வந்து ஜஸ்ட் டெஸ்ட் கண்டிஷனை மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணும். டூ வைல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்க்கலாம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லூப் ரெக்வயர் ஃபாலோயிங் 3 things in common அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The first one is initialization, condition and then iteration. ஸோ இட்ரேஷன்ங்கிறது வந்து லெவல் பை லெவல். ஸோ ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட யூசேஜ் என்ன, ஃபாருங்கிறது வந்து ஜஸ்ட் கீவேர்ட், இனிஷியலைசர், கண்டிஷன் அண்ட் தென் இட்டரேட்டர். ஓகே, ஸோ இங்கே கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க, ஃபாருங்கிறது ஜஸ்ட் ஸ்மால் லெட்டர்ல தான் வரும். ஓகே, ஸோ இதுல எப்படி சார் ஒரு வித் எக்ஸாம்பிளோட யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க கோடிங்கை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது C# நேம் ஸ்பேஸ் கோடிங் நம்ம யூஸ் பண்ற ஹெடர் ஃபைல் மாதிரி நம்ம யூஸ் பண்ற C# கோடிங் யூசிங் system.collection generic யூசிங் system line 2. ஓகே, and then டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் த்ரெட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, கிளாஸ்ங்கிறது வந்து ஜஸ்ட் கீவேர்ட், ஃபார் லூப்புங்கிறது வந்து கிளாஸோட நேம். ஸோ ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபார் லூப், ஃபார்ங்கிறது வந்து கீவேர்ட், இன்ட்ங்கிறது வந்து ஜஸ்ட் டேட்டா டைப், I = 0. ஸோ இது வந்து இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் அந்த பேசிக் சின்டாக்ஸ் ஆஃப் C லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங்ல இருக்கிற சேம் டைப் தான், ஒன்றும் டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ்லாம் சேஞ்சஸே நடக்காது. ஓகே, ஸோ இனிஷியலைசேஷன் அண்ட் தென் டெஸ்ட் கண்டிஷன். இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரேஞ்சு 50 அப்படிங்கிறத ஜஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 50 வரைக்கும் எக்ஸிக்யூஷன் நடக்கும்.
ஸோ ஒவ்வொரு லெவலையும் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இங்க ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்க்ரிமெண்ட் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன் ஐங்கிறது தான் இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேல்யூஸ். ஸோ இங்கே நம்ம எப்படி மெயின் மெத்தட்ல கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் எஃப்ங்கிறது வந்து இங்கே ஆப்ஜெக்ட், நியூங்கிறது ஆப்ரேட்டர், ஃபார் லூப்ங்கிறது வந்து கிளாஸோட நேம். ஸோ எஃப்ங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் நேம் கெட் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கன்சோல் டாட் ரீட் லைன். ஸோ 50 வர வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் 0லேருந்து 50 வரைக்கும் இந்த நம்பர்ஸை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் 1 by 1. ஓகே, இந்த ஃபார் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செமிகோலன் இந்த இடத்துல நீங்க வச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், உங்களுக்கு ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லயே உங்களுக்கு அந்த ஒரு லெவல் எக்ஸிகியூஷன் டெர்மினேட் ஆயிடும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபார் லூப்ல செமிகோலன் போட்டீங்கன்னா சிங்கிள் லெவல் தான் எக்ஸிகியூஷன் நடக்கும். நீங்க 15 கூட நீங்க அசைன் பண்ணியிருந்தா கூட என்ன நடந்திருக்கும், உங்களுக்கு ஜஸ்ட் சிங்கிள் லெவல் தான் எக்ஸிகியூஷன் நடந்திருக்கும். செமிகோலன் வித் செமிகோலன், வித்தவுட் செமிகோலன்னா 50 வரைக்கும் ஜஸ்ட் எக்ஸிகியூஷன் நடந்திருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் வைல் லூப் கொடுத்துருக்காங்க. ஸோ வைல் லூப்ல பாருங்க அதோட சின்டாக்ஸ். ஸோ வைல் அண்ட் தென் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் கண்டிஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம். வைல் இஸ் எ கீவேர்ட், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூசர் டிஃபைன்டு. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஸ்டேட்மெண்ட், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ அதே சேம் திங். ஸோ கிளாஸ் வைல் டெமோ இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. வைல் டெமோங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் 50 வரைக்கும் அதை ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் கண்டிஷனில் போட்டு ஸோ இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸாக உள்ள ஃபார் லூப்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லேயே இனிஷியலைசேஷன், டெஸ்ட் கண்டிஷன் அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வைல்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெஸ்ட் கண்டிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையா இல்லையா அப்படிங்கிறத அப்புறமேட்டு தான் உங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸிட் ஆகிடும். ஓகே, ஸோ அதே சேம் மெத்தட் தான், எந்த டிஃப்ரென்ஸுமே மாறாது. இந்த மெயின் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஓகே, பப்ளிக் இஸ் ஏ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லலாம், ஸ்டாட்டிக் இஸ் ஏ கீவேர்ட். ஓகே, ஸோ டஸ் நாட் வாய்டுங்கிறது வந்து டஸ் நாட் எனி ரிட்டர்ன் வேல்யூ. மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மெயின் இஸ் ஏ கீவேர்ட். ஓகே, மெயின் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வைல் டெமோ இது வந்து கிளாஸோட நேமு, ஓபிஜே கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஈக்குவல் டு நியூங்கிறது ஆப்ரேட்டர் அண்ட் தென் கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம்ல தான் ஆப்ஜெக்டை ஜஸ்ட் இந்த மெத்தடை கால் பண்ணி ஜஸ்ட் ரைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் வைல் லூப்பு. டூ வைல் லூப்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்டோட தானே உங்களுக்கு எது இருக்கும், டூ இருக்கும். அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆஃப் தி செக்ஷன்ல தான் இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், வைல் இருக்கும். ஓகே, டூ வைல் லூப்ஸ் இது எல்லாமே பேசிக்கா நம்ம ஆல்ரெடி ஸ்டடிடு. ஓகே, ஸோ C++, ஜாவா, இந்த ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிரான்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தென் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே நமக்கு எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்து எதில் வரும் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 மார்க்ஸ் ஆர் 2 மார்க்ஸ். 5 மார்க்ஸில் கம்பல்சரி வரும். இந்த 5 மார்க்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இது ஃபுல்லாக நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸு, சின்டாக்ஸு அது நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஓகே, உங்கள் புக்கில் இருக்கிறது தான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா நோட்ஸ் உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ சேம் மெத்தட் தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஃபார் ஈச் லூப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் ஈச் லூப்ஸுங்கிறது வந்து இட் இஸ் ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் ஆக்சஸிங் த வேல்யூஸ் அண்ட் அரே அண்ட் கலெக்ஷன்ஸ். ஸோ கலெக்ஷன்னாலே நமக்கு மேலே யூஸ் பண்ணுற அந்த யூஸிங்னாலே அது கலெக்ஷன் தான். யூசிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஜஸ்ட் நேம் ஸ்பேஸில் யூஸ் பண்ணுற கலெக்ஷன்ஸு. இங்கே யூஸ் பண்ணுறாங்க பாருங்க எப்படி அதை சின்டாக்ஸோட டிஃபைன் பண்ணுறாங்க.
for eachங்கிறது வந்து just keyword. Okay, so type varங்கிறது வந்து just collections or array ன்னு சொல்லிருக்காங்க. So அதோட statements. So இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல. ஓகே, ஸோ வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஜஸ்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸு, பிரான்ச்சிங் அண்ட் தென் லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்ளி இன்கேஸ் 10 மார்க்கில் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து கேட்பான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி 5 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம் ஒர்க்கோட யூசேஜ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, இல்லைன்னா ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா வந்து வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் CLR அண்ட் CTS அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி .NETல, அதை நீங்கள் ஜஸ்ட் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. 5 மார்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு இதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஆப்ஜெக்ட் பேஸ்டு மேனிப்புலேஷன், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ அதில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், கிளாஸ், ஆப்ஜெக்ட், அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுவும் 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த வெப் பேஸ்டு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் இருக்கும். ஒரே மாதிரியான இது இருக்காது. ஏன்னா இது வந்து ப்ரோக்ராமிங் பேப்பர் இருக்கிறதுனால ஜஸ்ட் இதுலேருந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அஸ்யூம் பண்ணவே முடியாது. சம்டைம்ஸ் ப்ரோக்ராமை கூட கேட்கலாம். ஓகே, ஸோ இல்லைன்னா ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக கூட ஜஸ்ட் அதோட சின்டாக்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனோட கூட கேட்கலாம். அதனால நீங்கள் ஜஸ்ட் எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்க. பேசிக் லெவல் தான். ஓகே, ஸோ டேட்டா டைப்ஸ்லாம் என்ன, வேரியபிள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அட்வான்டேஜஸ் என்ன, .NET ஃப்ரேம்வொர்க்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன. ஓகே, இதுதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸோ அட்டெண்டன்ஸ் லிங்க் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ சாட் பாக்ஸில் ஸோ அட்டெண்டன்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன்
செக் பண்ணுங்க. For each loops most probably நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா in Java எடுத்துக்கிட்டிங்கன்னா so like that அரேல யூஸ் பண்ணுவோம். அரே அண்ட் கலெக்ஷன்ஸ் சொல்றாங்க இல்லையா, அரேனா நமக்கு என்னது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ நம்ம அரேல டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா ஏ ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 2, ஏ ஆஃப் 3, ஏ ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதே செக்ஷனை நம்ம அப்படியே ஃபார் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் டேட்டா டைப்ஸ் ஐட்டம் கோலன் கொடுப்பாங்க. இங்க வந்து ஜஸ்ட் செமிகோலன் கிடையாது, கோலன் வித் அரே. ஸோ அரேங்கிறது வந்து நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ற நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா example மெசேஜில் போட்டோம்னா எனிவே ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபாரேஜ் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரியேட் அண்ட் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் 3,9,5,5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃபார் ஈச் இன்ட்டுங்கிறது வந்து ஜஸ்ட் இன்டிஜர் அந்த நம்பர். ஸோ நான் நம்பரில் யூஸ் பண்ணுற இந்த அரே ஆஃப் வேல்யூஸ் 3 and then 9 and then 5. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ஜஸ்ட் 1 by 1 ஜஸ்ட் அந்த each by each உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ ஃபார் லூப்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஜஸ்ட் இனிஷியலைசேஷன் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் 0 or 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணுவோம். டைரெக்டாக நம்ம இந்த வேல்யூஸ் வந்து ஸ்பெசிஃபிக் இனிஷியலைசேஷன் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் அரே வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ 3 9 5 அப்படிங்கிறது. ஸோ அதை ஈச் பை ஈச்சாக உங்களுக்கு ஜஸ்ட் இனிஷியலைசேஷன். ஸோ செகண்ட் செமஸ்டர் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு ஜஸ்ட் ஜூன் இப்போ தான் வேல்யூவேஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, டிசம்பர் மந்த்துக்கு உள்ளது. ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நான் ரிசல்ட் போட்ட பிறகு தான் ஸ்டார்டே பண்ணுவாங்க. இங்கே ஜூன் எண்டு கூட வராது, ஜூலை 1 மேபி இருக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க. சப்ஜெக்ட் கோடாமா, சப்ஜெக்ட் கோடு சொல்றோமா பார்த்து சொல்லுங்க.
ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நம்பரை ஆட் பண்ணுங்க. ஸோ 814-814-7264. இன்கேஸ் எனி டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் அதில் சொல்லுங்கள். இன்னைக்கு கிளாஸஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? PDF ஷேர் பண்றோமா? So please type number and name. சுரேஷ் குமார். செகண்ட் செமஸ்டர் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு ஜூன் எண்டில் கண்டிப்பாக ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான இன்டிமேஷன் எல்லாமே ஆன்லைனில் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஈச் ஃபார் 2 டைமென்ஷனல் அரேல எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன் கணேஷ் ராஜா. ஓகே, மை நம்பர் வேணுமா? சாட் பாக்ஸ்ல போடுறேன், ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. ஓகே, எனி டவுட்னா ஜஸ்ட் கேட்க. 76 சப்ஜெக்ட் கோட். சப்ஜெக்ட் கோடு தெரியல. ஓகே, ஸோ அட்டெண்டன்ஸ் போட்டிங்கன்னா ஜஸ்ட் டவுட் இருந்தால் கேட்கணும், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அட்டெண்டன்ஸ் ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ உங்களோட யூசேஜ் தான் எல்லாமே. ஸோ ரெஃபரன்ஸ் புக்ஸ் உங்களுடைய உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, ஐடியில் கொடுக்குற புக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி வேணாம் சார், எனக்கு ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் அதுக்குள்ள நோட்ஸ் மட்டும் வேணும்னா நான் ஃபைனலைஸ் தான் உங்களுக்கு ஸோ எண்ட் ஆஃப் தி செஷனில் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா வித்தின் 1 வீக்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ளஸ் அதுக்குள்ள ஆன்சர்ஸ். ஓகே, சப்ஜெக்ட் கோட் என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஓல்டு சப்ஜெக்ட் கோடாக இருக்காது, ப்ரீவியஸ் பேட்ச் கூட்டது, A20 பேட்ச் கூட்டது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கம்பல்சரி நான் கொடுப்பேன். ஓகே,
ஸோ அட்டண்டன்ஸ் என்ட்ரி பண்ணவங்க ஜஸ்ட் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் சாட் பாக்ஸ்ல கேளுங்க. ஸோ லாஸ்ட் செமஸ்டர் நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சீங்க? ப்ரோக்ராமிங் பேப்பர், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் RDB யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஓகே. ஸோ இந்த வாட்டி லேப் ப்ரோக்ராம்ஸ்ல கம்பல்சரி என்ன கேட்பாங்கன்னா இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஒன் ஆஃப் த லேப் ப்ரோக்ராம். ஓகே. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த சேம் கான்செப்ட் ஆஃப் RDBMஸ்ல என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே கான்செப்ட் தான். பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். RDBMஸ் நிறைய பேர் ஃபார்ம் டிசைனன்ஸு, பேக்அண்ட் கிரியேஷன்ஸு இதுலேயே நிறையா லேக் ஆஃப் டவுட்ஸ் இருந்துச்சு. ஓகே. பட் இந்த வெப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. இந்த 12 ப்ரோக்ராம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷன்ல ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவி டேட்டாபேஸில் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ASP.NETல ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வேலிடேஷன் யூஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக இருக்கும் அந்த 12 ப்ரோக்ராம்ஸ். ஓகே. ஸோ அதனால நம்ம டெமோ செஷனோட பார்க்கலாம். நாளைக்கு ஏதாச்சும் மேபி சான்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம டெமோ செஷன் ஓகே பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா. அட்டெண்டன்ஸ் லிங்க் யாராச்சும் போடாமல் இருக்கீங்களா? ஓகேம்மா, முடிச்சவங்க ஜஸ்ட் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூம்மா. Just next